பூஜை அறையில் இந்த ஒரு 2 பொருட்கள் வைக்கலாம். செல்வம் பெருகும், பணம் குவியும். குவியலனாலும் உங்க தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும். பண கஷ்டம் இருக்காது அப்படின்னா எந்த பொருளை வைக்கலாம்? பணம் சேர்றதுக்கு இருக்கக்கூடிய சக்தியான ஒரு பொருளை வச்சிருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடியது உங்களோட எண்ணங்கள். இந்த வர லக்ஷ்மியை, அந்த வர பர்க்கத்தை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு தான் பரிகாரமாக பொருளாக சொல்கிறது. இதை நேற்றோ இன்றைக்கி நான் சொன்னதில்லை, ஆதி காலத்துலேருந்து யோகிகள் சொல்லிட்டு போன ஒரு பரிகாரமாக. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள், பெரிய வேலை கிடையாது. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. பூஜை அறையில் இந்த ஒரு 2 பொருட்கள் வைக்கலாம். செல்வம் பெருகும், பணம் குவியும். குவியலனாலும் உங்க தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும். பண கஷ்டம் இருக்காது அப்படின்னா எந்த பொருளை வைக்கலாம்? ரொம்ப நாளாவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு பணம் ஏற்பக்கூடிய சக்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை இருந்தால் தான் பணம்ன்றது சேரும். பணம் சேர்றதுக்கு இருக்கக்கூடிய சக்தியான ஒரு பொருளை வச்சுருந்தா மட்டும்தான் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது உங்களோட எண்ணங்கள், ரெண்டாவது உங்களோட உழைப்பு. புரியுதுங்களா? இது ரெண்டுமே பண்ணால் வரக்கூடிய பணத்தை தக்க வைக்கிறதுக்கானது தான் இந்த பாசிட்டிவான விஷயம் எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா அந்த உழைப்போ உண்மையும் இருந்தால் மட்டும்தான் அந்த பணம்ன்றதே உங்களுக்கு தேடி வரும். அந்த வர லக்ஷ்மியை, அந்த வர பர்க்கத்தை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு தான் பரிகாரமாக பொருளாக சொல்கிறது. அதனால் நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். 100% ஒரு ரிசல்ட் வரும். ஒன்றும் இல்லை, நார்மலாக பார்த்தீங்கன்னா இது நாட்டு மருந்து கடையில் விற்கிது, கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. ஆமாம், கோமதி சக்கரம் நார்மலாக நாட்டு மருந்து கடை எல்லா கடையிலையும் கேட்டாலுமே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கோமதி ஆற்றிலேருந்து எடுத்தது அந்த கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிக்கிங்க. அதை ஒரு 6 8 உங்களோட வசதி அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் வாங்கிக்கிங்க. 2 பொருள் வாங்கிக்கிறீங்களா? இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஊற வச்சுட்டு அந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் சுற்றி பண்ணணும். சுற்றி என்னது உரு ஏற்றணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவணும், பன்னீரில் கழுவணும், அப்புறம் சந்தனத்தில் மஞ்சள் கழுவணும், மஞ்சள் தண்ணியில், அப்புறம் சந்தனம் தடவி குங்குமம் பண்ணி அதை பாடம் பண்ணி மாதிரி வச்சிடணும். சுற்றி பண்ணி வச்சிடுறோமா? வச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2 வகையான துணி, சிவப்பு கலரில் பட்டு துணி 2 துணி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் துணி தான். கோமதி சக்கரன்றது பெருசே கிடையாது, சின்ன சைஸ் தான். ஸோ சின்னதாக ஒரு துணி எடுத்துகிட்டு பட்டு துணி வச்சுட்டு 3 ஏலக்காய் எடுத்து அதில் வைக்கிறோம், ஒரு கோமதி சக்கரை எடுத்து அதில் வைக்கிறோம். அது சின்னதாக ஒரு கயிறு மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டுறோம். கட்டிட்டு வீட்டில் சாம்பிராணி போடுறீங்க. சாம்பிராணியில் ஒரு 3 4 நிமிஷம் நீங்கள் அதில் வச்சுட்டா எரிஞ்சிடும். அப்படியே பிடிச்சிக்கணும். அந்த ஆமாம் காட்டணும். அப்படி நின்னீங்கனாலே, இப்படி நின்னாலே அதில் நல்லா இழுப்பு தன்மை வரணும். நல்லா அதுக்கு சாம்பிராணி காமிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாமி, இப்போ ஹிந்து சமயம் பண்ணுற மாதிரி தான் சாமி பாட்டு தான் வைக்கலாம். சரிங்களா? இப்போ கிறிஸ்தவர் பண்ணுற மாதிரி இஸ்லாத்தாலும் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் பீரோலையோ கல்லாப்பட்டியிலோ வச்சுக்கலாம். ஹிந்து சம்மந்தம் பண்ணால் நீங்கள் பூஜாரியோ கபோர்டோ சாமி படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு இரவு அங்கே இருக்கணும். மறுநாள் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, கல்லாப்பட்டி இருக்குன்னா அந்த கல்லாப்பட்டியில் அந்த மூட்டையை வச்சுக்கணும். ஆச்சுங்களா? இன்னொரு துணி இருக்குது, அதே மாதிரி இன்னொரு 3 ஏலக்காய் வைக்கிறோம், இன்னொரு கோமதி சக்கரை வைக்கிறோம், அதே மாதிரி அதுக்கு சாம்பிராணி காட்டுறோம். அதுவும் மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டோம்னா பணம் வைக்கக்கூடிய பீரோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடம். பணமும் நகை ரெண்டுமே செல்வம் தான். நான் சொல்கிறது பீரோ. ஃபஸ்ட்டு சொன்னது கல்லாப்பட்டி. பீரோவில் ஒன்று வச்சிடறோம். ஸோ பீரோவில் ஒரு துணி வைக்கிறோம், கல்லாப்பட்டியில் வச்சிடறோம். 2 ஆச்சா? நீங்கள் 3 ஏலக்காய் போடுறீங்க, ஒரு கோமதி போட்டுறீங்க, மீதி ஒரு 4 5 இருக்குன்னா அதே மாதிரி அதுக்கும் உரி ஏற்றிட்டு அந்த என்ன பண்ணி ஒரு மூலையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 5 மூலை இருக்குன்னா ஒரு கார்னரில் ஒரு கோமதி சக்கரமாக நீங்கள் வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு துணி கட்டுறோம், 3 ஏலக்காய் ஒரு கோமதி சக்கரம் போட்டு கல்லாப்பட்டியில் போட்டுறோம். இன்னொரு துணியில் 3 ஏலக்காய் ஒரு கோமதி சக்கரம் போட்டு பீரோவில் வச்சிடறோம். ரெண்டுமே பணம் சேர்க்கக்கூடிய இடம். இப்போ இதுக்கு வாஸ்துன்னு ஒன்று வேணும். அதுக்காக தான் மீதி இருக்கிற கோமதி சக்கரம் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 கார்னர் இருக்குது, இப்போ ஒரு 4 கார்னர் இருக்குதுன்னா அதில் என்ன பண்ணால் ஒரு கார்னரில் ஒரு கோமதி சக்கரத்தை வச்சுருங்க. ஆனால் சும்மா அப்படி வாங்கி வைக்கக்கூடாது. தண்ணியில் வாஷ் பண்ணணும், பன்னீரில் வாஷ் பண்ணணும், குங்குமஞ்சளை போடணும், அதுக்கு சாம்பிராணி காட்டணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆத்மாத்மமாக வேண்டிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சிடணும். ஸோ இது அவ்வளோதான். இது வச்சுட்டிங்கனாலே இது எத்தனை நாளைக்கு வைக்கலாம் குருஜி அப்படின்னா, கரெக்டாக 48 நாளைக்கு அது இருக்கணும். 48 நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த துணியை எடுக்கணும், பிரிக்கணும். அது எடுக்கக்கூடிய நாள் வேளன் வெளியில் தான் இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி திருப்பி பண்ணணும். அதனால் எடுத்துகிட்டு அந்த துணியை நீங்கள் பயன்படுத்தலாம். உள்ள ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணணும், எடுத்து நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டு தோட்டமோ பின்னாடி இடமோ குப்பையிலையும் காவாலையும் போடாமல் சுத்தமான தண்ணீரில் போடலாம், இல்லை செடியில் போட்டு விட்ருங்க.
அந்த கோமதி சக்கரத்தை திருப்பி அதுக்கு நீங்கள் பாடம் பண்ணணும். திருப்பி என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் சுற்றி பண்ணணும். தண்ணியில் கழுது பன்னீர் குங்குமம் மஞ்சளாக தடவி திருப்பி 3 ஏலக்காய் வாங்கி இதே மாதிரி ரொட்டீனாக 48 நாள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த துணியில் இருக்கிறதும் பண்ணலாம், வீட்டை சுற்றி வைக்கிறீங்க பாருங்க, அதையும் எடுத்து நீங்கள் சுற்றி பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் பணம் தங்கலாம். இந்த வீடியோ தேடி பிடிச்சி இதில் கமெண்ட் பண்ணுங்கள், குருஜி நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணேன் பணம் வரலன்னு. ஆனால் ஒரு 48 நாளில் வந்துடும். கொஞ்சம் உங்கள் டைம் கொஞ்சம் கிரகநிலை சரியில்லைன்னா 2வது 48 நாளில் 100% ரிசல்ட் வரும். ஏன்னா இதை வந்து நேற்றோ இன்றைக்கி நான் சொன்னதில்லை, ஆதி காலத்துலேருந்து யோகிகள் சொல்லிட்டு போன ஒரு பரிகாரமாக. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். பெரிய வேலை கிடையாது. 3 ஏலக்காய், ஒரு கோமதி சக்கரம், ஒரு சின்ன பட்டு துணி தான். ரொம்ப செலவுனால மிஞ்சி போனால் எல்லாமே சேர்த்து 500 கூட வராது. ஆனால் இந்த 500 செலவு பண்ணி பண்ணுறதுல உங்களுக்கு 5 லட்ச ரூபா இருந்தாலும் சரி 10 லட்சம் சரி வருமானம் வீட்டில் பெருக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பணத்தை ஈர்க்கும் கோமதி சக்கர பரிகாரம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக மக்கள் இதை பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது. அந்த பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அருமையான பரிகாரம். நன்றி குருஜி. நன்றிம்மா.